இருக்கிறது என்னமோ ஒரு ஆள் தாங்க. ஆனால் ஒரு சிங்க் பாத்திரம் எப்படி செய்கிறதுன்னு தெரிலங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு வேளை மட்டும் விளக்காம விட்டேன். சரி பொறுமையாக விளக்கிக்கலாம், நம்ம தானே விளக்க போகிறோம் அப்படின்னு நினச்சதாங்க தப்பாக போச்சு. மாவு வேற இல்லைங்க, மாவாட்டுற வேலை வேற. மாவையும் ஆட்டிட்டு ஃபைனலாக பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கி முடித்து அடுப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே நம்மளால் ஒரு வேலை கூட செய்ய முடியாதுன்ற அளவுக்கு டயர்டாயிடுச்சுங்க. அப்படியே நம்ம பாத்திரத்தையும் மலை மாதிரி கழுவி வச்சுட்டு இதுக்கு மேலே கவுத்த இடம் இல்லைடா சாமி போதுண்டான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. நம்ம மாவாட்டி முடிச்ச கிச்சன் டாப் எல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் தான் வேலைக்கு ஆகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப காலையில் தம்பிக்கு வச்ச கொண்டக்கடலை சாதம் கொஞ்சோண்டு இருக்குங்க. அதுவும் நேற்று வச்ச ரசமும் இருக்குது. அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிப்போம், ரைஸ் மட்டும் வச்சுட்டுன்னு வந்தாச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.